வாங்கம்மா இன்றைக்கி ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 2 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். 1.5 டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன். நான் வந்து மிக்சி ஜாரில் தான் ரசம், சிம்பிளானது தான் ரசம். நான் எப்படி செய்யறது நான் மிக்சி ஜாரில் இதில் போட்டுடுறேன்னா, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணுமா. நான் மிக்சி ஜாரில் தான் ஒரு வரமிளகாய் போட்டுருக்கிறேன். போட்டு மிக்சி ஜாரில் மைய அரைக்காதீங்க, குறன்னு அரைச்சிக்கணுமா. மைய அரைச்சா ரசம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நான் ஒரு 3 பேருக்கு தேவையான ரசம் தான் இப்போ செய்ய போகிறேன். இப்போது இந்த காஞ்ச மிளகாவை போட்டுங்கம்மா, இந்த பூண்டு போட்டுக்கங்கம்மா, குறன்னு அரைச்சிங்கம்மா. அது கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கங்கம்மா. மிக்சியில் கொஞ்சம் குறன்னு அரைச்சிங்கம்மா. திருப்பி பாருங்கம்மா, நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் புளிக்கு வச்சுருக்கிறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க வந்து அதுலேயே மஞ்சள் போட்டு அதிலே போட்டு வச்சிடலாம். உங்களுக்கு பிடிக்காதவங்க அதில் இருக்கிற சக்கையெல்லாம் எடுத்துடலாம். நான் அப்படியே தான் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க, தேவையான தண்ணி ஊற்றிங்கம்மா. உப்பு போட்டுங்கம்மா, உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு போட்டுங்கம்மா. இப்போது நம்ம தக்காளி உள்ளே இருக்கிற தக்காளியெல்லாம் நம்ம அது மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா அந்த கட்டை மாதிரி இருக்கிறதெல்லாம் கீனி எடுத்துருங்கம்மா. நம்ம போட்டு குறன்னு அரைச்சி வச்சுருக்கணுமா. இந்த மசாலாவை இதை போட்டு ஆட் பண்ணிக்கணுமா. மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கணுமா. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணுமா. இதை நல்லா கரைச்சிங்கம்மா. நான் மிக்சியிலலாம் போட்டு அது வந்து டேஸ்ட் இருக்காது. நல்லா கரைச்சிங்கம்மா. கொத்தமல்லி நிறைய போடுங்கம்மா. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா கரைச்சி விடுங்கம்மா. உங்களுக்கு தேவையான தண்ணி ரசத்துக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பாருங்கம்மா, இதுக்கு மாரி நல்லா கரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துருவோம்மா. ரசத்தை ரொம்ப கொதிக்கக்கூடாது, சிம்முலே போட்டு எந்த ரசமாக இருந்தாலும், தக்காளி ரசம், பருப்பு ரசம், எந்த ரசமாக இருந்தாலும் சிம்முலே போட்டு இதை கொதிக்க வைக்கணும்மா. ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருமா. எண்ணெய் ஊற்றுங்கம்மா. லைட்டாக கடுகு போட்டுங்கம்மா. லைட்டாக வெந்தயம் போட்டுங்கம்மா. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு வரமிளகாய் போட்டுங்கம்மா. தாளிப்பை கொட்டிட்டு இது சிம்முலே வச்சு இந்த ரசத்தை கொதிக்க விடுங்கம்மா. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. இந்த ஸ்டேஜ் வரும்போது தண்ணி ஊற்றிக்கணும்.